30 ஆண்டு காலமா கிடப்பில போடப்பட்டதுக்கான காரணம் ஏற்றனால ஏன்னா திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி ஆனாங்க. 30 வருஷமா போட்டே கிடக்கு. ஏன் நடவடிக்கை எடுத்திருக்கலாமே? 96ல கட்டப்பட்ட பில்டிங் ஏன் இப்படியே கிடப்பில கிடக்கு? நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். இல்ல இல்ல இப்ப கூட 30% தான் வராங்க. என்ன 70% வராங்க. ஏன் வர தயங்குறாங்க? இல்ல அதாவது ரெண்டு விதமான சிக்கலை நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் கட்டி முடிக்கலாம், ஏற்கனவே கிடப்பில் கிடக்கு, இது தொடருமா தொடராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு இடத்துல வந்து நம்ம அதை வெற்றிகரமாக முன்னெடுக்கும் பொழுது அந்த ஒரு நம்பிக்கை வந்து பெருகும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இதை வந்து நாங்கள் வந்து துரிதப்படுத்த முயற்சி செய்கிறோம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, செப்டம்பரில் வந்து ஒரு வேலை திட்டமும், இது ஆகஸ்ட்லேயும் இது ரெண்டையும் நாங்கள் முடிக்கிறதுக்கு வழிகாட்டியிருக்கிறோம். கட்டாயம் வந்து நீங்கள் சொல்கிறது போல் முடிக்கும் பொழுது 100% நாங்கள் என்ன திட்டமிட்டமோ 200 பயனாளர்கள் அப்படின்னா 200 பயனாளர்களை இதில் வந்து அமர்த்தி இதை வந்து அவர்களுடைய தொழில், அதாவது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர்கள் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவருடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக நாங்கள் இதை கொண்டு வந்துட்டோம். இந்த பழைய நாங்கள் கடந்த கால செயல்பாடுகள் குறித்தோ கடந்த கால கிடப்புகள் குறித்தோ நாங்கள் வந்து பேச விரும்பலாம். இல்ல சார், கடந்த கால கிடப்புகள் குறித்து நான் சொல்லிடுறேன். திமுக ஆட்சியில் நீங்க கூட்டணியில் இருந்தீங்க, அப்படின்னு நீங்க பதில் சொல்லல. இன்னொன்னு 30 வருஷம் போட்டு கிடச்சிருக்கு, இந்த பில்டிங் அப்படியே கிடந்திருக்கு. குறிப்பா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஆதிதிராவிடர் முழுக்க முழுக்க ஆதிதிராவிடர் மக்களுக்கு சொல்லி முடியும். ஜாதி அரசியல் இங்க இருக்கு, அதனாலதான் 30 ஆண்டு காலமா பூட்டியே கிடந்துச்சுன்ற ஒரு பேச்சும் இருக்கு. இதற்கு முன்னாடியே இந்த சொல்லலாம் சொல்லி பேட்டிகளே கொடுத்துருக்காங்க, உங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகளே கொடுத்துருக்காங்க. அதாவது கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே அப்படிங்கிறது சரியா இருக்கு. அது உங்களுடைய இதுக்குள்ளே நான் விட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து கடந்த காலங்களில் கிடப்பிலே கிடக்கட்டும் அப்படிங்கிறது என்னன்னா, நாங்கள் இப்போ வந்து அமைச்சரவையில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் அமைச்சரவைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் வந்து வெளியிலேருந்து போராட்டம் நடத்துனது, வெளியிலேருந்து பேசியது, வெளியிலேருந்து கோரிக்கை வைத்ததுங்கிறது வேறு. இப்போ நாங்கள் அதை செயல்படுத்துகிற இடத்துக்கு வந்திருக்கோம், அதனால் செயல்படுத்துகிறோம். ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியுங்கிறேன். அதனால் வந்து நாங்கள் செயல்படுத்த துடித்து கொண்டு இருக்கிறோம். முழுமையாக இந்த துறையை வந்து முடுக்கி செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும்னு நான் கேட்கிறேன். தமிழக வெற்றிகழகத்தோட பாமக கூட்டணி வைக்கிறதா பேசுகிறேன். அப்படி கூட்டணி வச்சா டிசிகா வெளியே வரதா? இதற்கு வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தலைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பல இடங்களில் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பதிலுரைக்கு நான் தனியாக கோடார் உரை எழுத முடியாது. அதனால வந்து அவருடைய பதில் தான் இதுக்கான இவன் நீங்கள் இது வந்து இப்போ அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அதிகாரிகள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியான கேள்விகள் வேண்டாம். இந்த துறை சம்பந்தமாக நீங்கள் வந்து கேள்வி வைப்பது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தர்ம சங்கடமாக ஆதிதிராவிடர் நலத்துறையை வந்து சமூக நலத்துறைன்னு சொல்லி சமூக நீதித்துறைன்னு மாற்றிருக்காங்க. தலைவர் கூட திருவண்ணாமலை சார் கூட அறிவிச்சிருக்காரு, இது பேர் மறுபடியும் மாற்றணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. உங்களுடைய எங்களுடைய தலைவர் அவருடைய கருத்து தான் தொண்டனுடைய கருத்து. தலைவருடைய கருத்துக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் தான் உண்மையான தொண்டர்களாக இருக்க முடியும். நான் வந்து தலைவருடைய கருத்துக்கு நான் வந்து அவருடைய முன்மொழிந்ததை நான் வழிமொழி. என்ன காரணம்? பெயர் அதான் நான் சொல்றேன்ல, அது அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகின்றேன், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்வி எழுதும்போது இந்த பெயர் மாற்றம் எந்த ஒரு மட்டுப்படுத்தாது அப்படின்னு தான் நீங்கள் பேசுறீங்க. இப்போ கூட தலைவர் அவர்கள் தான் தொண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் தலைவர்ங்கிறது உங்கள் கட்சியோட இருக்கும். இப்போ நீங்கள் அமைச்சரவையில் இருக்கீங்க, தமிழக அரசோட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தலைவரோட நீங்கள் சமூக நீதி துறையில் நான் ஒரு அமைச்சராக இருந்து அதற்கான பணி செய்கிறேன். அது அரசியல் ரீதியான, அதுவும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அரசியல் ரீதியான கேள்விகள் தனியாக கேட்போம், தனியாக பேசுகிறோம். இது வந்து ஒரு சமூக நீதித்துறை தொடர்பாக அதிகாரிகளோடு நம்ம வந்து கலந்துரையாடி அது சம்மந்தமாக அதுதான் சொல்றேன்னா, சமூக நீதித்துறை தொடர்பான செயல்பாடுகள் மட்டும் நம்ம பேசுவோம். தலைவர் பேசியது, தலைவர் குறித்ததெல்லாம் வந்து தனியாக நம்ம தொடர்ந்து இருவேறு கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. சமூக நீதித்துறை பேர் மாற்றத்துக்காக இருவேறு கருத்துக்கள் இருவேறு கருத்துக்கள் தலைவருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து. இப்போ நான் தெளிவுபடுத்துறேன், தலைவருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து. தலைவருடைய கருத்துக்கு முரண்பாடாக யாரும் நாங்கள் பேச மாட்டோம். தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களுடைய கருத்து. சார், மலைப்பகுதிகள் இருக்குல்ல, ஆதிதிராவிடர் பள்ளிகளில் தரம் உயர்த்து கொடுக்குமா? கேமரா சில இடங்கள்ல இல்லை, பழங்குடியினத்தில் கடந்த இப்போ நான் பொறுப்பேற்று இந்த 1 மாத காலத்திற்குள் பல்வேறு இடங்களில் வந்து மலைப்பகுதியில் இருக்கின்ற பழங்குடி மக்களுடைய பள்ளிகளை நாங்கள் வந்து பள்ளிகள், விடுதிகள், சாலைகள், அந்த பகுதியில் இருக்கிற வாழ்நிலை சூழல் எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு செஞ்சுருக்கோம். அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். பள்ளிகள் என்னென்ன தேவை இருக்குது, விடுதிகள் என்னென்ன தேவை இருக்குது, மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது என்பதை நாங்கள் வந்து கண்டறிந்து
அதற்கான வழிகாட்டுதலை, அதற்கான செயல்பாட்டு திட்டங்களை நாங்கள் வந்து முன்னெடுத்துக்கிறோம். இந்த பட்ஜெட் முடிந்த பிறகு அதற்கான வேலை திட்டங்கள் தொடங்கும். நிறைய இடங்களில் நீங்கள் சொல்கிறது கேமரா கேட்குறாங்க, சிசிடிவி கேட்குறாங்க, வகுப்பறைகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் கேட்குறாங்க, விடுதிகளில் வந்து நிறையா தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, விடுதிகளை தரப்படுத்துதலுக்கு உருவாக்குறது எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துட்டு இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கான அதற்கான வேலைகளை வந்து நாங்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா சிஎம் ஒரு இடத்துல திடீர்னு விசிட் பண்ணாரு. மாணவர்கள் வந்து உணவு தரமா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு புகார் அளித்தார். இப்போ தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த மாதிரி சூழல் இருக்குது. சிஎம் போகிறாங்க வராங்கன்னு அவங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியல. அந்த மாதிரி சோதனைகள் திடீர்னு மேற்கொள்ளப்படும். பல்வேறு இடங்கள் இதே பிரச்சனைக்கு மாணவர்கள் தொடர்பு. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சென்னையில் இருக்கின்ற எம்சி ராஜா விடுதியில் போய் மாணவர்களை வந்து சந்தித்து பேசினா நாங்களும் கூட போயிருந்தோம். மாணவர்கள் வந்து வைக்கின்ற கோரிக்கைகள், அவருடைய தேவைகளை வந்து மிகுந்த கவனத்தோடும் அக்கறையோடும் வந்து கேட்டுக்கொண்டார். எங்ககிட்டையும் வந்து வழிகாட்டி இருக்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்னென்ன செய்யணும்னு வழிகாட்டி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க விடுதிகளுக்கான உணவுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை வந்து கூடுதல் படுத்தணும்னு மாணவர்கள் வந்து கேட்டாங்க. அதை உடனடியாக வந்து இந்த பட்ஜெட்லேயே நாங்கள் வந்து அறிவிக்கிறோம். அதே போல் ஸ்காலர்ஷிப்பு, அதாவது அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து கூடுதல் படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த இதிலே வந்து அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாவற்றையும் வந்து மாணவர்களுடைய உணவு தேவையாக இருக்கட்டும், அல்லது தங்கு தேவையாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற வசதியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பண்ண சொல்கிறோம். அதில் நீங்கள் சொன்னது கூட ஒரு மாணவர் வந்து திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுங்க, இங்கே வந்து எங்களுக்கு வந்து இந்த வசதி வேணும் அப்படிங்கிற மாதிரி மின்தடை ஏற்படும் போது அதுக்கான வசதி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் வந்து செய்ய சொல்லி இல்லை, அது இந்த முறை அதுக்கான பட்ஜெட் அதெல்லாம் பேசியிருக்கிறோம். எங்கள் நிறைய அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு. அதுக்கான பட்ஜெட்டை கூட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே இந்த பட்ஜெட்லேயே வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது வெற்றி மனை திட்டம்னே ஒன்று தனியாக உருவாக்கி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கான மனை பட்டாக்கள் வழங்குறது ரொம்ப கூடுதலாக வந்து செய்யணும் இருக்குது. அதுக்கான பட்ஜெட்லாம் இருக்குது. அதனால் இந்த பட்ஜெட்டில் எல்லாமே வரும். ஒரு ஆக்கப்பூர்வமாக விரிவுபடுத்தப்பட்ட, வளமைப்படுத்தப்பட்ட, செழுமைப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டாக இந்த மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அதுவும் நீங்கள் வந்து இப்போ பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஒதுக்கின நிதியை விட கூடுதல் படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஆண்டு வந்து அதுக்கான கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். வருகின்ற பயனாளர்கள் வந்து மேலும் வந்து ஊக்கப்படுத்துகின்ற விதமாக அது வந்து இருக்கும். இந்த 41 பேர் இறந்தாங்க, 41 பேர் இறந்தது வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? வேலை வாய்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போதான் நான் சொன்னேன், நான் துறை சம்மந்தமாக கேளுங்க. இல்லை ஏன்னா இல்லை, அது நம்ம அரசியல் ரீதியாக வந்து கேட்கறது வேற. நான் தனியாக கூட நம்ம பேசலாம். அதிகாரிகளோட தயவு செய்து சமூக நீதி அதாங்க, நான் வந்து சமூக நீதித்துறை சார்பாக அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த அளவில் நம்ம அமைச்சரா கேட்குற என்னன்னா, இந்த 2 மாத ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு, காவல் மரணங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து அங்கே சரியான திசையில் போயிட்டு இல்லை, நல்ல விதமாக ஒரு ஆக்கப்பூர்வமாக மக்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு அரசாக தாவேக அரசு செயல்படுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காவல் மரணங்கள் இருக்குது அப்படின்னா, காவல் மரணம் இப்போ வந்து நாகர்கோவிலில் வந்து காவல் மரணம் நடந்திருக்குன்னா அதில் சம்மந்தப்பட்டவர்கள் தப்பிக்க வைக்கலாம். கடந்த முறை வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் வழக்கில் வந்து எத்தனை போராட்டங்கள் நடத்திய பிறகு எஃப்ஐஆர் போடப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். கோர்ட்டுக்கு போய் அதை எப்படி வந்து அதை கையாண்டாங்கன்னு தெரியும். ஆனால் அப்படி அல்ல, இது சம்மந்தப்பட்டவங்க உடனே கைது செய்யலாம். குறிப்பாக வந்து நீங்கள் வந்து காவல் மரணங்கள் எங்காவது நடக்குது அப்படின்னா உடனடியாக அவர்கள் வந்து பணிநீக்கம் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். அதனால் வந்து கடந்த முறையோடு இப்போ ஒப்பிடக்கூடாது. இது ஒரு நம்பிக்கைக்குரிய, மக்கள் நம்பிக்கை அளித்து நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு அரசாக, மக்களுக்கான அரசாக இருக்குது அப்படிங்கிறது எந்த மாற்றம் கண்டிப்பா நீங்க சொல்றதுக்காக அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது போன ஆட்சி நடந்த மாதிரி இந்த ஆட்சி இப்ப கோவில கூட ஒரு காவலர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஒரு பாலியல் அத்துமீறல். இதுவே காவல்துறையிலேயே இந்த மாதிரியான செயல்கள் நடந்துருக்கு. இது அரசாங்கம் என்ன எப்படி இதை கவனம் கொள்ளும், இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இது எல்லாமே கடும். ஏற்கனவே வந்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். அதிகாரிகளாக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து அத்துமீறி இல்லைன்னா வந்து தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். அது அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல, அமைச்சர்களுக்கும் தான். அப்போ அந்த ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படணும். எந்த அதிகாரிகள் வந்து தவறு செஞ்சாலும் அந்த அதிகாரிகள் வந்து அந்த தவறுகளை தொடர்வாங்க அல்லது அந்த தவறுகளோடு அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் நம்ப முடியும்.
நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் கட்டாயம் வந்து தண்டிக்கப்படுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும், அதில் வந்து எந்த தயவுதாட்சணியமும் படாது. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாண்டி நடக்கின்ற எந்த வன்கொடுமைகளாக இருக்கட்டும், எந்த படுகொலைகளாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும், அவை எல்லாவற்றையும் தயவுதாட்சணியமின்றி அதை வந்து சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் வந்து தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள். அதுதான் ரொம்ப மோசமான ஒரு சூழல் உருவாகுது. இடஒதுக்கீடு ஆதரவு இடஒதுக்கீடு முறையாக செயல்படுறது இல்லை, அதாவது வந்து இந்த இடஒதுக்கீடு அங்கே மட்டும் இல்லை, எல்லா இடங்களும் நிரப்பப்படணும் தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை கட்டாயம் வந்து நாங்கள் வந்து ஸோ இந்த ரங்கம்பாளையத்தில் பில்டிங் ஆதிராவோட எப்போ பயன்பாட்டுக்கு ஒரு மணல ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நடந்துருக்கு பயன்பாட்டுக்கு அந்த ஹாஸ்டல் இன்னும் முடிக்கல. அங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க வந்து இது மாதிரி விடுதிகள் வந்து ஏற்கனவே கொடுத்த அரசு வந்து கட்டி முடிக்கிறதுக்கான டெண்டர்லாம் கொடுத்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு 4-5 இடத்துல முடிச்சிருக்கிறாங்க. இப்போ திருச்சியில் நான் போய் அன்னைக்கு போய் பஞ்சப்பூரில் போய் பார்த்தோம், அங்கே வந்து முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கான திறப்பு விழா பண்ணுறாங்க. அதே போல் வந்து மதுரையில் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதற்கான திறப்பு விழாவும் நம்ம வந்து பண்ணுறோம். கட்டி வேலை திட்டங்களே வந்து முக்கால்வாசி முடிக்கிறதையும் நம்ம வந்து துரிதப்படுத்துகிறோம். 75% முடிக்கிறது, அதையும் நம்ம வந்து துரிதப்படுத்துகிறோம். விரைவில் இந்த ஒரு 6 மாதத்திற்குள் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற விடுதிகள் வந்து நவீனப்படுத்தப்படும், திறக்கப்படும். மாணவர்களுடைய தேவைகள், அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும். அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் துறையின் பெயரை மாற்ற ஏதாவது முதல்வரை சந்திக்கிற வாய்ப்பு துறையின் பேரை மீண்டும் பழையபடி மாற்றுறதுக்கு இது சம்பந்தமாக முதல்வர் அதான் அது எங்கள் தலைவர் பேச